இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு அளவுக்கே சைட் இருக்கும், சைட் அளவுக்கே ரோடு இருக்கும். இதற்கு பேர் வந்து 100% தெருக்குத்துன்னு சொல்லுவோம், அல்லது நியூட்ரல் தெருக்குத்துன்னு சொல்லுவோம். நியூட்ரல் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, யாருக்கெல்லாம் 4 வீலர் ஓட்ட தெரியும் அவங்கெல்லாம் இமேஜின் பண்ணிக்கிங்க. ஒரு மலை ஏறும்போது வண்டியில் மலையிலேருந்து ஏறும்போதோ இறங்கும்போதோ கியரில் இறங்க வேண்டிய சூழலில் கியரை நியூட்ரல் பண்ணிவிட்டு நம்ம இறங்க முடியுமா? அப்படி இறங்கினா அப்படின்னா அது பாதுகாப்பான ஒரு விஷயமா? அந்த மாதிரி இது எப்போ வேணாலும் எந்த வேலையை வேணாலும் செய்யக்கூடிய தன்மையுடையது. சைட் அளவுக்கே ரோடு இருக்கிறது, ரோடு அளவுக்கே சைட் இருக்கிறது. முழுமையான அளவுள்ள முழு தெருக்குத்துன்னு சொல்லலாம். இதற்கு பேர் நியூட்ரல் தெருக்குத்துன்னு சொல்லலாம். ஓகே, இது வந்து எல் தெருக்குத்துன்னு சொல்லலாம், டெட் எண்டுன்னு சொல்லலாம், முட்டுச்சந்துன்னு சொல்லலாம். நம்ம ஊரில் எல்லாம் சொல்லப்படுறது உண்டு. முட்டுச்சந்தில் போய் இடம் வாங்கியிருக்கான்னு சொல்லுவாங்க, கடைசி டெட் எண்டில் வாங்கியிருக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த தெருவில் வரும்போது இங்கே உள்ள வீடு வந்து அஃபெக்ட் ஆகும், இங்கேருந்து வரும்போது இங்கே உள்ள வீடு வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இது மொத்தமாக முடியும் போது இந்த இடத்துல உள்ள வீடு அஃபெக்ட் ஆகும், இது மொத்தமாக முடியும் போது இங்கே உள்ள வீடு அஃபெக்ட் ஆகும். ஸோ நண்பர்களே, இந்த தெருக்குத்தில் இத்தனை வகைகள் இருக்குது. இத்தனை வகையான தெருக்குத்துக்கும் இரண்டே விதமான பலன்தான். ஒன்று, ஃபினான்சியலாக ஒருத்தர் லாஸ் ஆனாங்கன்னா அவங்கள தெருக்கோடியில் கொண்டு போய் நிறுத்திடுது, அல்லது ஹெல்த் ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ அஃபெக்ட் ஏற்படுத்துச்சுன்னா அவங்கள இந்த உலகத்தை விட்டும் கூட இயற்கை பிரித்தெடுத்து கொண்டு செல்கிறது. இந்த தெருக்குத்தில் சில யூனிக்கான தொழில் மட்டும் நடக்குது. அது என்னோடய யூடியூப் சேனலில் பல இடங்களில் அதை பற்றி பேசியிருக்கேன். நீங்கள் டைம் இருக்கும்போது என்னோடய யூடியூப் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். எனக்கு வாஸ்து ஈடுபாடு எங்கள் அத்தை சொல்லி கொடுத்தது தான். ஸோ நான் பேசிக்கலாக கேரளா, ஸோ அங்கே என்ன டிஃபெக்ட்ஸ் இருக்குன்றது எங்கள் அத்தை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதை பேசிக்காக கற்றுக்கணும் அப்படின்னா எனக்கு கிளாஸில் வந்த இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ எனக்கு சார் சொல்லி கொடுக்கும்போதே என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் நம்ம இந்த கிச்சன் கிணறு அந்த டைரக்ஷன் எல்லாமே கரெக்டாக புரியும். நம்ம ஊரில் எப்படி இருக்குது, இல்லைன்னா நாகர்கோவில் சைடு, அப்புறம் அந்த சைட்லலாம் கிச்சன் எங்கே இருக்கும், கிணறு எங்கே இருக்கும், அது மாதிரி ஸ்டெப்ஸ். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே தெரியுது. ஸோ அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு கொஞ்சம் ரியலைஸ் பண்ண முடியுது. வாஸ்து சார்ந்த ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.